Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டே ஆகும். தனீஷுக்கு பர்த்டே. அப்படிதானம்மா? இன்னைக்கு தான் நீ பிறந்தியா? ஆமா. இப்பதான் எந்திரிச்சிருக்காரு. இன்னும் எந்திக்கல. மாற சூடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. வந்து படுத்துட்டாங்க. வாடா எந்திரிடா வாடா. டைம் ஆச்சு. நல்ல டைம் ஆயிடுச்சு வா. ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல? வா. ஐயோ. அந்த ஸ்கூலுக்கு முதல் நாள் மட்டும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபாஸ்டா இருந்துச்சு. அதோட முடிஞ்சது. ரெண்டு நாள் டே. ஆண்டே எப்படி சொல்றீங்க? ரெண்டு நாள் அதோட அதுக்கப்புறம் தட்டி தான் எழுப்பணும். ஆமா. ஆனா அதுக்கப்புறம் போயிடுவான் அழாம. எந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப கஷ்டம். சரி, அப்புறம் இங்க நியூவா ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப நாளாக இந்த மாதிரி வந்துட்டு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நேற்றுக்கு தான் ஃபைனலாக அதை நான் பண்ணேன். இது வந்து கிச்சனில் வச்சுருந்தேன்ல, அது நூடுல்ஸ் செடி மாதிரி இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. சரி, இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா சன்லைட்டும் படும், அதனால இங்கே வச்சுட்டேன். நல்லா இருக்கா அத்தா? நல்லா இருக்குல்ல? அத்தானுக்கு தெரியாமல் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் செடியெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. இன்னைக்கு தனீஷுக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். நான் டிஃபனுக்கு இடியாப்பம் தான் செஞ்சுருக்கேன். அழகா இருக்குல்ல பார்க்க? பிங்க் கலர் இடியாப்பம். போதும் போதும். இடியாப்பத்துக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா எம்டி சால்னா தான் பண்ணியிருக்கேன். அத்தங்கிட்ட சமைக்கிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். இதனே மூட்டையில் வந்துருக்கு. அரிசி மூட்டையில் கொடுத்துட்டான். சிக்கன் 1 கிலோ 300 ரூபாவா? அப்படியா? என்னடி? எனக்கு தெரியாது தான் சத்தியமா. என்கிட்ட யாருமே சொல்லாமலே ஏற்றிருக்காங்க. குடும்ப பொண்ணாடி. குடும்ப ஆன்டி தான். அவங்களுக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தான் அறக்க ஓடுறாங்க. பாய் பாய். இவ்வளோ தான் அத்தான்ட்டு வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏதோ 1-2 போல் தான் மிஸ்ஸிங், மித்த எல்லாம் வந்துருச்சு. இனிமேல் அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். குளிச்சுட்டு வந்து சமைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மெனு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? கொஞ்சம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிட்டேனாலே கரெக்டாக இருக்கும். மணி இப்போவே 2 ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தனிஷா வந்துடுவோம். ஈவினிங் ஒரு 6 o'clock எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். வீட்டில் இல்லாத பொருள் இது இவ்வளோ கண்டிப்பாக தேவை, இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத மட்டும் அத்தான்ட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்களும் ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஆக்கும், சிக்கன். அப்புறம் இது வந்து நான் கேட்காத பொருள், காஜு கட்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அமுலில் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குல்ஃபியாக்கும் செஞ்சிட்ருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. மலாய் குல்ஃபி தான். இதை வந்து இப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு அப்படியே மோல்டில் வச்சுட்டோன்னா ஒரு 3-4 மணி நேரத்தில் சூப்பராக செட் ஆயிரும். சாப்பிட்டதுக்கு பிறகு குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, குல்ஃபி ரெடி. நெக்ஸ்ட் இங்கே முட்டை வந்துட்டுருக்கு. அப்புறம் சிக்கனை வந்துட்டு முதல்ல வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். கிரேவி வைக்கும்போது ஒரு விசில் முதல்ல சிக்கன் வந்துட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு பண்ணோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கன் 65க்கு மசாலா வந்துட்டு போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக வைக்க வேண்டியதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்தே கொஞ்ச நாள் ஆச்சு. இன்னைக்கு கீ ரைஸாகவும் வந்துட்டு செய்ய போகிறேன். நல்லா தாராளமாக நெய் ஊற்றி இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வதக்கிட்டுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு அப்படியே ரைஸை போட்டு மூடி வச்சு குக் பண்ணி வச்சோன்னா சூப்பராக கீ ரைஸ் ரெடி ஆயிரும். நான் உங்களுக்கு மெனு சொன்னான்னு எனக்கு ஞாபகமே இல்லை. கீ ரைஸ், அப்புறம் சிக்கன் கிரேவி, முட்டை, வேறு என்ன, சிக்கன் 65, பிரெட் அல்வா, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். அப்புறம் ஒரு ஜூஸ். இங்கே ஆல்மோஸ்ட் கீ ரைஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே சிக்கன் 65 ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் இங்கே சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, அப்புறமா முட்டை, அப்புறமா சிக்கன் கிரேவி. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் கீ ரைஸ், இதுவும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. பிரெட் அல்வாவும் ரெடி. லாஸ்ட்டாக ஜூஸ் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சமையல் முடிச்சிட்டேன். கரெக்டாக ஒரு 2.25 மணி நேரம் எடுத்துச்சு எனக்கு. இது வந்து மொஹபத் கா சர்பத். இது வந்துட்டு நான் முன்னாடி போட்டிருப்பேன். ரொம்ப ஈஸி தான். சும்மா ரோஸ் மில்க் உண்டில் அதில் வாட்டர் மெலனை கட் பண்ணி நல்ல குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு.
அதுக்கு பிறகு முட்டை, தயிர் பச்சடி, சிக்கன் 65, அப்புறம் கீ ரைஸ், அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் ஐயோ பேர மறந்துட்டு பிரெட் அல்வா. இது இவ்வளோதான் இன்னைக்கு டின்னர். தனீஷோட ஃப்ரெண்ட் 2 பேர் வந்திருக்காங்க. பானி சே ஹாய்டா. ஷார்மி சே ஹாய்டா. ஹாய். நான் பிளான் பண்ண ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். கரெக்டாக ஜூஸ் போட்டு முடிக்கும் கரெக்டாக வந்தாங்க. நான் எப்போதுமே யாராவது வரதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பேன். இந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் வந்துட்டு அவனோட ஒரு ஃப்ரெண்ட் வரணும், அப்புறம் அவங்க பேரண்ட் வரணும். ஸோ அதனால் அவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு கேக்கெலாம் கட் பண்ணி முடிக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு ஃபுட்டு வந்து இங்கே கீழ் வீட்டில் மேல் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே இன்றைக்கி டே வைண்டப் பண்ணணும். பயங்கர டயர்டாக இருக்கு. ஏன்னா ஒரு 3 மணிக்கு வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 5 மணிக்கு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு ஒரு 5:30 ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வீடெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி காலைல ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதுதான். Day to you. Plus you, dear. Okay. கரெக்டா கட் பண்ணு. கை வச்சு எடு மக்களே, கை வச்சு எடு. வெரி குட். இங்க ஒரே ஆர்ப்பாட்டம். சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கு. என்ஜாய். அப்ப வேற ஒண்ணும் நல்லா இல்லையா? இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குட்டீஸ்லாம் ஒரே விளையாட்டு. இது ஹவுஸ் ஓனர் இருக்கா தனீஷ்காக கேக் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏய் என்ன செமையா இருக்கு. எப்படி சாப்பிடணும் இத? அப்படியே பாட்டிலோட கடிச்சு சாப்பிடுங்க. அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி. ஓ செமையா இருக்குல? ஆமா ஆமா. வித்தியாசமா இருக்கு. செமையா இருக்கா? டிஃபரெண்டா இருக்கா இல்ல? ஓ அப்படியா? ஆஹா செமையா இருக்கு. அது ஃப்ரீஸ் பண்ணதில்ல ஹார்டா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்ல. எல்லாம் வந்து பெட்ஷீட் கூட ஒளிச்சு இருக்காங்க. இது யார் கொடுத்தாங்க? இது ராஜ்வீர். என்ன gift? புக். என்ன புக்? பாக்குறேன். இது யார் வாங்கி கொடுத்தாங்க? பர்னே நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல. சூப்பர்ல. சூப்பர். ஆல்ரெடி இதே மாதிரி ஒன்னு வச்சிருக்கல்ல? அதுல நேம் இது ராஜ்வீர் ஓபன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். இது வந்து பசில்ஸ். செகண்ட் வந்து சார்மி இது. அப்படியே இது சாமியா? சூப்பரா இருக்கு. சூப்பர். அப்புறம் இந்த பேகு, அப்புறமா இந்த டாகு, அப்புறம் இந்த புக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அம்மா இந்த புக்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு அந்த அண்ணா வந்துட்டு நீங்கள் நல்லா குக் பண்ணுறீங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால நான் வந்து பார்த்து படித்து செய்கிறதுக்காக எனக்கு வந்துட்டு புக்கு. அப்புறம் தனீஷுக்கு வந்து பேண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஷர்ட் வந்துட்டு எந்த மாதிரி வாங்குறதுன்னு தெரியலையாமா. அதனால் 2 பேண்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க அத்தா? கார் போகுது. ஐயோ சாக்ஸ் விட்டுட்டானா? சாக்ஸ் தானடா கொடுத்துக்கலாம்டா. ஐயோ எப்பா ஒரு சாக்ஸுக்கு எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுக்குறான். அதான் பேக்கையும் வச்சுட்டு போயிருக்காங்க. அது பெரிய ரியாக்ஷன் இல்லை, சாக்ஸு பெரிய ரியாக்ஷன். அவங்க அப்பா கொடுத்த கிஃப்டை 2ஆ பொளந்து வச்சிருக்காங்க. நான் தான் சொன்னேன் எல்லா வீடியோலயே. சரி ஓகே. அதை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 4ஆ 3ஆ பொளந்து போட்டுருக்கீங்க. அதோட முடிஞ்சது அது கதை. ரெடி பண்ணிடுவீங்களா? நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படியா? சரி என் பர்த்டேக்கும் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணணும் தான். என் கூட படித்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேக்கெல்லாம் வெட்டி சரியா? கடைசி வரைக்கும் நீங்கள் பலூனே வாங்கி தரல பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்னடா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா பலூன் இல்லை, ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, என் பர்த்டேக்கு இந்த மாதிரி பண்ணலாண்ணா? பண்ணிடலாம்ல. எல்கேஜியில் என் கூட படித்தவங்க எல்லாரையும் கூப்பிடலாண்ணா? நீங்கள் உங்கள் ஆளுங்களெல்லாம் கூப்பிடுங்க. அப்படியா? நைஸாக எஸ்கேப் ஆகுறதுக்கு இது ஒன்று சொல்லிடுவாங்க. சரி நான் அப்புறமா சொல்கிறேன் அண்ணா.
வீடே பார்த்தீங்கன்னா தலைகீழ இருந்தது. அதுலேயும் கிச்சன் பார்த்தீங்கன்னா நேருக்கு மாறாக இருந்தது. இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பர்த்டே எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணியா? ஆமா. ஹாப்பியா? ஆமா, சூப்பர் ஹாப்பி. ஓகே. எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாக்கு பட்டையில் பிளேட் உண்டுல, அந்த பிளேட் அப்புறமா நம்ம பேப்பர் கப்பு இது ரெண்டும் வாங்கிட்டேன். அதனால எனக்கு கொஞ்சம் வேலை குறைவு. எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி அந்த குப்பை கவரில் போட்டு எல்லாமே கட்டி வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு வந்துட்டு நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. எங்கே டயர்டாக இருக்குது, எப்படா படுப்போம் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். சரியா? அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நாளைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான, நாளைக்கு இல்லை என்னைக்குன்னு தெரில, என்னைக்காச்சும் வந்துட்டு ஒரு சூப்பரான லாங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சரியா? பாய் பாய், குட் நைட்.